ஹலோ ஆல். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்புக்கான என்எம்எம்எஸ் மேட் எக்ஸாமுக்குள்ள மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நீர் பிம்பம், அதாவது வாட்டர் இமேஜ், அடுத்தது மாறுபட்ட படத்தை தேர்ந்தெடுத்தல், ஆட்மேன் அவுட், அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கொண்டுள்ள படத்தை கண்டுபிடி, இந்த மாதிரி தலைப்புகளில் பார்க்க போகிறோம். அதில் வாட்டர் இமேஜ் வந்து எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி இருக்குன்னு, எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போது நீர் பிம்பம், வாட்டர் இமேஜ் பார்க்கலாம். ஆல்ரெடி 26 கொஸ்டின் வேறு பார்த்துருக்கோம். இந்த மாடல் கொஸ்டினில் 27வது கொஸ்டின். கீழ்கண்ட படத்தின் நீர் பிம்பத்தினை மாற்று விடைகளிலிருந்து கண்டுபிடி. அதாவது இந்த படத்தினுடைய நீர் பிம்பம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து கண்ணாடி பிம்பம் மாதிரி தான், மிரர் இமேஜ் மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கண்ணாடி வந்து இடம் வலம் மாறுபடும். அதாவது இந்த கண்ணாடி வந்து இங்கே வச்சுருப்பாங்க, இந்த கீழே ஒரு கோடு போட்டு இப்படி வச்சுருக்காங்களே, அது வந்து இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம கண்ணாடி பிம்பம் அப்படின்னு சொல்லும்போது லெஃப்ட்டு ரைட்டாகவும் ரைட்டு லெஃப்டாகவும் மாறும். ஆனால் நீர் பிம்பம் அப்படிங்கும்போது கண்ணாடி வந்து கீழே இருக்கும், இங்கே இருக்கும். அப்போ அப்படியே மேலே உள்ளது கீழேயாகவும் கீழே உள்ளது மேலேயாகவும் மாறும், மேலும் கீழும் மாறி மாறி வரும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் வந்து ரஃப் பேஜஸ் கொஞ்சம் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய படத்தை வந்து அப்படியே வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது இங்கே ஒரு பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது, இங்கே 3 கோடு, இங்கே 3 கோடு, இது மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு கண்ணாடி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இமேஜ் வந்து இங்கே தான் விழுது. இங்கே விழுது அப்படின்னா என்ன செய்யணும், இப்போ மிரர் இமேஜுக்கு என்ன செஞ்சோம், நம்ம அப்படியே திருப்பி இப்படி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீர் பிம்பத்துக்கு இப்படி மடக்கி பார்க்கணும், தலைகீழ. அப்படிங்கும்போது இப்போ மிரர் இங்கே தான் இருக்குது நமக்கு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது அப்படின்னா இப்படி திருப்பணுன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3ல் தான் இந்த மாதிரி இருக்குது இல்லையா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ வாட்டர் இமேஜ் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 28வது கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதையும் அப்படியே நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். இதையும் அப்படியே இப்படி மடக்கி பாருங்கள். மடக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து 2ம் 4ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். 2ம் 4ம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இந்த டியோட ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நல்லா இங்கே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி சாஞ்சிருக்கு டி. அப்போது அதோட வாட்டர் இமேஜ் வந்து இப்படி சாஞ்சி வருது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அப்போது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் கவனமாக போடணும். அடுத்தது 29வது கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம்.
அப்படியே மடக்கி பார்த்துக்கலாம். எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஷேடாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் கீழே வரணும். இந்த ஆரோ வந்து பாக்ஸ் ஸ்கொயர் டைப்பில் வரணும். அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின். இதுவும் வரைஞ்சி பார்த்துக்கலாம். திருப்பி பார்த்தோன்னா இந்த ஷேப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது சமம், எது நமக்கு கரெக்டாக வருது? ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல வருது இல்லையா? அப்போ வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ வாட்டர் இமேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் அதே மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். இதில் எது அப்படியே இது மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 தான். ஆப்ஷன் 2 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32வது கொஸ்டின். இசட் மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க நீர்பிம்பம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தது 33வது கொஸ்டின். விடுபட்ட பகுதி கேட்டிருக்காங்க. பி வந்து வெவ்வேறு டைரக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு பி இந்த டைரக்ஷனில் இருக்குது. அடுத்து கிளாக் வைஸில் அப்படியே இப்படி சுற்றுது. கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அடுத்து திரும்ப கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அப்போ திரும்பவும் கிளாக் வைஸில் 90 டிகிரி ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லைன் வந்து இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அப்போ பி டைரெக்டாக உள்ள பி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த பகுதியை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன லாஜிக்கில் ஃபில் பண்ணியிருக்காங்களோ அதே லாஜிக்கில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஸ்கொயரை ஃபில் பண்ணிடலாம். அடுத்தது எல்லாத்துலேயும் ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். லைன் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. இங்கேயும் இப்படியே தான் வந்திருக்கு, இங்கேயும் இப்படி தான். இந்த சர்க்கிளுக்கு வந்து லைன் இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கும் அதே டைரக்ஷனில் தான் வரணும். அடுத்தது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதுக்கு பார்த்தோன்னா இந்த டயக்னலில் வந்து கோடு இப்படி வந்திருக்கு, இந்த டயக்னலில் இப்படி வந்திருக்கு கோடு. அப்போ இதுக்கும் இந்த மாதிரி தான் வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது அந்த படம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெக்ஸகான் ஷேப் ஒன்று தெரியுது. ஸோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். அடுத்தது இந்த கோடு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோடையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே உள்ளது மாதிரியே தான் இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி உள்ள படம் ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
36வது கொஸ்டின். இங்கே என்ன ஷேப் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர்க்கிள் வந்து இந்த மாதிரி மாறுது. அதாவது இந்த இதே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 45 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த மாதிரி ஆகும். அதே மாதிரி இதையும் ஒரு 45 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். 45 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது ஷேப் இதே ஷேப்பு தான், கொஞ்சம் சாய்வாக ஒரு 45 டிகிரி சாஞ்சிருக்கும். அப்போது ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது இப்படி இருக்கிற இந்த ஸ்கொயர் வந்து டைமண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி இந்த மாதிரி மாறி இருக்கும். ஸோ அது ஆப்ஷன் 1 தான். நெக்ஸ்ட்டு 37வது கொஸ்டின். எல்லாத்துலேயுமே சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு சர்க்கிள் வரணும். அடுத்து இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. இங்கே அதை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து இங்கே இந்த ஒரு ஸ்கொயர் தெரியுது, அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லைன் வருது, போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த ஷேப் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் 3ல் தான் அந்த படம் இருக்குது. ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 38 அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்காங்களா, இப்போ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஷேப் ஆப்ஷன் 1ல் தான் அந்த ஷேப் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1. அடுத்தது மாறுபட்ட படம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆட்மேன் அவுட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த 4ல் ஏதோ ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எங்கள் வெளியில் வந்து ஒரு பென்டகான் இருக்குது. பென்டகான் அப்படின்னா ஐங்கோணம், 5 பக்கங்கள் இருக்குது. பென்டகானுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயருக்கு எத்தனை பக்கங்கள்? 4 பக்கங்கள். வெளியில் 5 பக்கங்கள் இருக்குது, உள்ள 4 பக்கங்கள் இருக்குது. அது மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஸ்கொயருக்குள்ளே ட்ரையாங்கிள் இருக்குது. ஸ்கொயருக்கு 4 பக்கங்கள், ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கங்கள், 4க்குள்ளே 3. அடுத்து இங்கேயும் ஒரு பென்டகான், 5 பக்கங்கள், உள்ளே வந்து 4 பக்கங்கள். இந்த 2வது ஆப்ஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் 3 பக்கங்கள், அப்போ உள்ளே வந்து 2 தான் வந்திருக்கணும். ஆனால் சர்க்கிளுக்கு வந்து எட்ஜே கிடையாது. அதனால் ஆட்மேன் அவுட் வந்து ஆப்ஷன் 2 தான். நெக்ஸ்ட்டு 40வது கொஸ்டின். JFMT இந்த 4ல் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே FMT இதெல்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா லைன்ஸ் தான் நம்ம வரைய வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் நம்ம போடணும். ஆனால் அந்த ஜேக்கு மட்டும் இங்கே அந்த இது என்ன வந்திருக்கு, நமக்கு கர்வ் வந்திருக்கு. அதனால் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ஜே தான். அதே கான்செப்ட் தான் 41வது கேள்விக்கும். இங்கே WMN எல்லாமே லைன்ஸ் தான். ஆனால் டிக்கு மட்டும் கர்வ் வருது அப்படிங்கிறதுனால இங்கேயும் ஆட்மேன் அவுட் ஆப்ஷன் 4. அடுத்தது 42வது கொஸ்டின். எல்லாத்துக்குமே அந்த டைரக்ஷன், ஆரோ டைரக்ஷன் வந்து சமமாக தான் இருக்குது, ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ என்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இங்கே வந்து ஸ்கொயருக்கு நடுவில் அந்த டாட் இருக்குது. இந்த 3த்துலேயுமே இதில் மட்டும் என்னென்னா சென்டரில் இல்லாமல் ஒரு கார்னரில் அந்த புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 43வது கொஸ்டின். ஏபிசிடி கிளாக் வைஸில் இருக்குது. ஏபிசிடி இதுவும் கிளாக் வைஸ் தான். ஏபிசிடி இதுவும் கிளாக் வைஸ் தான். ஏபிசிடி இது மட்டும் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 44வது கொஸ்டின். இங்கே எல்லாத்துலேயுமே சர்க்கிள்குள்ளே ஏதோ ஒரு ஃபார்மில் ஸ்கொயர் வந்திருக்கு, ஆனால் இங்கே மட்டும் ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1. அடுத்தது 45வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை கொண்டுள்ள படத்தை கண்டுபிடி. அதாவது இந்த ஷேப் வந்து இந்த படம்
இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே எந்த படத்துக்குள்ளே இந்த ஷேப் வருது, இந்த படம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இருக்கு. இந்த படத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 46. இந்த படம் இந்த 4 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே தெரியுது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ள லைன் வந்து இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட்டு 47வது கொஸ்டின். இந்த ஷேப் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3ல் இருக்குது. இது இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும்ல, ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த ஃபார்மில் நமக்கு கிடைக்கிது. அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 48வது கொஸ்டின். ஆப்ஷன் 2ல் இருக்குது இந்த படம். நெக்ஸ்ட்டு 49 பார்த்தாலே தெரியுது. இந்த ஷேப் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப், இந்த ஸ்கொயர் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். இன்னும் NMMS ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.